வணக்கம். நான் இயற்கை வழி விவசாயிங்க, செஞ்சிலிருந்து அருண் பாண்டியன். இந்த காணொளி நாற்றாங்கல் உழவுக்கான காணொலிங்க. சம்பவம் வந்துடுச்சு. விவசாயிகள் நாங்கள் மகிழ்ச்சியாக நாற்று விடுறதுக்கு தயாராகிட்டோம். ஆடி 18 வந்தாலே எங்களுக்கு ஆடிப்பெருக்குனாவே நாற்று விடுவாங்க. எங்கள் பகுதிகளில் வட மாவட்டங்களில் பெரும்பாலும் சம்பவம்னாவே ஆடி 18க்கு நாற்று விடுறது வழக்கம். ஆனால் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, இப்போ மழை இல்லை, நீர்நிலைகளில் குளங்களில் குட்டையில் கிணறுகளில் தண்ணி இல்லைங்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கிட்டு மழையை பார்த்துக்கிட்டு நாற்று விடலான்னு பொறுமையாக இருக்கிறாங்க. நமக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம 2018 ஒரு பண்ணை குட்டை அமைச்சோங்க. இங்கே ஒரு பண்ணை குட்டை அமைச்சிருக்கிறோம். என் நிலத்திலேருந்து வரக்கூடிய தண்ணியை, இங்கே ஒரு ஓடை இருக்குது இந்த வழியில், அந்த ஓடையை திருப்பி வரக்கூடிய தண்ணியை நம்ம கடைசியாக பண்ணை குட்டை அமைச்சிட்டோம். என் நிலங்களில் பெய்யக்கூடிய மழை எனக்கு பயன்பட்டுட்டு அப்புறமா வெளியே போகட்டும்னு அந்த அமைப்பை ஏற்படுத்துனதுலேருந்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்திட்டோங்க. என் கிணத்துல அதிலேருந்து தண்ணி வடியவே இல்லைங்க. அதுக்கு காரணம் பண்ணை குட்டை அமைச்சது தான் காரணம். இப்போ தண்ணி பிரச்சனை இல்லை. நான் சேடை ஓட்டி நாற்று விடுறதுக்கு தயாராகிட்டோம். இன்றைக்கி நாற்றாங்கல் உழவுக்கு போகிறோங்க. என் நிலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்களாக அமைச்சிட்டோங்க. சுற்றி பார்த்திங்கன்னா காடுகள் மாதிரி நிறைய மரங்களை நம்ம வளர்த்துருக்குறோம். தந்தை என்ன பண்ணார், அவர் இருக்கிற வரைக்கும் மரங்களை ஒன்று கூட நிலத்தில் விட்டு வைக்க மாட்டாருங்க. ஏன்னா மரங்கள் நிழல் பட்டுச்சுன்னா அந்த இடம் பயிர் சிறப்பாக இருக்காதுன்னு மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிடுவார். மரங்கள் வெட்டிட்டாருன்னா அப்போ அதுக்கான பசுந்தீவனத்துக்கு வழி இல்லாமல் போயிடும். நிலங்கள் தேவையானது நம்ம தழைச்சத்தை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள்லேருந்து இலைத்தழைகளை கழித்து போட்டு தான் விவசாயம் பண்ணாங்க. ஆடு மாடுகளை கிடமடக்குனாங்க. நீர்நிலைகள்லேருந்து வண்டல் மண்ணை கொண்டாந்து போட்டாங்க. பயிர் சுழற்சி முறையை கொண்டு வந்தாங்க. வெளியீடு பொருட்களை சாராமல் பண்ணைக்குள்ளேயே தேவையான அளவுக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அதை வச்சு தான் விவசாயம் பண்ணாங்க. அது தற்சார்பு விவசாயத்தை பண்ணாங்க. ஆனால் தந்தை என்ன பண்ணிட்டாரு, மரங்களை வெட்டிட்டார். கால்நடைகள் இல்லை, உயரமாக வளர்ந்த வைக்கோல் இல்லை, குட்டரக வைக்கோல். கால்நடைகளுக்கு கழிவுகள் கிடையாது. மாடுகள் கசாப் கடைக்கு போயிடுச்சுன்னு என் பாட்டன் வரிசையாக சொல்லுவார். டிராக்டர் விற்றுட்டான், அதுக்கான உரத்தை விற்றுட்டான், டீசலை விற்றுட்டான்னு. அதே மாதிரி அவர் சொன்னது அத்தனையும் உண்மை. என் தந்தை அதை அத்தனையும் பண்ணார். அதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்தோம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, தற்சார்பு விவசாயத்துக்கு போகணும், வெளியீடு பொருள் சாராத வேளாண்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுலேயே நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம். வருஷமும் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு நாற்றாங்காலை தேர்வு செய்கிறது ஒரு விவசாயிக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நாற்றாங்கால் எப்படி தேர்வு செய்யணும்னா, வடிகால் வசதி ஏற்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். நாற்றாங்கால் இருக்குது அப்படின்னாவே நீரை வடிக்கிறதுக்கு வடிகால் வசதி இருக்கணும். ரெண்டாவது, ஒரு நிலங்கள் இருக்குன்னா அது சுற்றி நம்ம அதுக்கு மத்தியில் நாற்றாங்கால் அமைச்சிக்கலாம். ஏன்னா நாற்றுகளை பரிமாற்றிக்கொள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு எளிமையாக இருக்குங்கிறதுனால ஒரு நிலங்களுடைய அமைப்பில் மத்தியில் நாற்றாங்கால் அமைக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். நீர்ப்பாசன வசதி பக்கத்துலேயே இருக்குது. நம்ம அந்த மாதிரியான இடங்களில் ஒரு தேர்வு செஞ்சு எப்போவுமே இதை நாற்றாங்கல் பகுதி அப்படின்னு ஒதுக்கி இதை வச்சுருக்குறேங்க. வருஷம் இதில் தான் நாற்று விட்டுக்கிறோம். எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை கழித்து போட்டு தான் இன்றைக்கி சேடை உழவு செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா கிளேரிசீடியா, நொனா, எருக்கு, துத்தி, இப்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த தக்கப்பூண்டு, இதெல்லாம் போட்டு தான் நம்ம இன்றைக்கி சேடை உழவுக்கு போக போகிறோம். நாற்று விடுறதுக்கான நாற்றாங்கல் உழவுக்கு செய்ய போகிறோம். வருஷம் எப்போவுமே தக்கப்பூண்டு விதைக்கிறது வழக்குங்க. அது இப்போ விதைச்சிருக்கிறோம். அதுக்காக எப்போவுமே ஆவணி 6ஆம் தேதி நாற்று விடுறது வழக்கமாக வச்சுருக்கிறேன். ஆடி 18க்கு ஒரு சிலர் நாற்று விடுவாங்க. நம்ம ஆவணி 6க்கு அதை தவிர்த்துன்னா ஆவணி 6க்கு நாற்று விடுறது வழக்கம். இப்போ ஆவணி 6க்கு நாற்று விட போகிறோம். அதுக்கான சேடை உழவுக்கு போகிறோம். நாற்றாங்கால் தயார் செய்ய போகிறோங்க இன்றைக்கி. அதுக்கான காணொளி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. நன்றி.